Hello students, in this video we are going to learn about the basic concepts of immunology. What is immunology? Immunology is the study of immune system. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது immunology. What is immune system? The mechanisms that are in our body, நம்ம உடம்புல டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் இருக்குது. அது வந்து நம்மளை என்ன பண்ணும், எந்த ஒரு ஃபாரின் ஏஜென்ட் நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்தாலும் அதுக்கு எதிராக செயல்படும். அது செயல்பட்டு நம்மளை என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்னது, இம்யூன் சிஸ்டம். ஸோ ஆல் த மெக்கானிசம்ஸ் தட் ஆர் யூஸ்டு பை த பாடி ஃபார் ப்ரொடெக்டிங் ஃப்ரம் த environmental agents that are foreign to the body, we say it as the immune system. So the immune system, if it functions properly, it will protect us from the various environmental agents that will infect us. But if the immune system fails, we will be getting infection and we will be prone to diseases. So what is immunity? So immunity, or we can say it as the disease resistance. So நமக்கு இருக்கிற நோய் எதிர்ப்பு திறன், நோய் எதிர்ப்பு சக்தி சொல்லுவாங்க. ஸோ த எபிலிட்டி ஆஃப் த பாடி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த டிசீஸ் காசிங் பேத்தோஜன். ஒரு டிசீஸ் காசிங் பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ளே என்டர் பண்ணும் போது அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய திறனுக்கு பேர் தான் என்னது, immunity, or we say it as the disease resistance. If we lack this immunity, நமக்கு அந்த immunity இல்லை அப்படின்னா நம்ம அது என்ன சொல்வோம்னா susceptibility. Now we have understood. So now we are going to study about the fundamental features of the immune system. So நம்மளுடைய immune system ஓட fundamental feature என்னது? First is it will initiate the destruction and elimination of the இன்வேடிங் ஆர்கானிசம். ஸோ நம்மளை வந்து ஒரு ஆர்கானிசம் நம்மளை வந்து இன்வேட் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அது உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே வரும். அது என்ன பண்ணும், டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி வெளியே எலிமினேட் பண்ணுறதுக்கு பேர் தான், பண்ணுற கெப்பாசிட்டி தான் என்ன இருக்கும், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்க்கு இருக்கும். பொதுவாகவே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமோட ரியாக்ஷன்ஸ் வந்து எப்போதுமே என்னது, தே வில் பி டெஸ்ட்ரக்டிவ் இன் நேச்சர். அது வந்து என்ன பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணும். அதை இதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னா நம்மளுடைய வேறு வெளியே மாலிகூல்ஸ், ஃபாரின் மாலிகூல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் அதுக்கு எதிராக செயல்பட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணும். இதுதான் வந்து என்னது, யூனிக் ஃபீச்சர் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். அது வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய செல்ஃப் மாலிகூல்ஸையும் ஃபாரின் மாலிகூல்ஸ், வெளியிலேருந்து வர மாலிகூல்ஸையும் அதால் டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியும். டிஸ்டிங்கிஷ் பண்ணி கரெக்டாக செயல்பட முடியும். நம்ம உடம்புல இருக்கிற மாலிகூல்ஸ்க்கு எதிராக அது செயல்படாது. பட் ஃபாரின் மாலிகூல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் அதுக்கு எதிராக செயல்பட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணும். இதுதான் அதோடைய யூனிக் ஃபீச்சர். ஸோ அக்கேஷ்னலாக என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பாடிக்கு நம்மளுடைய ஓன் செல்ஃபையும் ஃபாரின் இதையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய ஓன் இம்யூன் மாலிகூல்ஸையே வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு என்ன வரும்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இட் வில் லீட் டு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஸோ நவ் கம்மிங் டு த immunity. So there are two types of immunity. One is the innate immunity and another is the adaptive immunity. So in the innate immunity என்ன பண்ணணும்னா, it will be reacting towards the anything. ஸோ எந்த ஒரு இதுக்கு இந்த தான் கிடையாது, வைட் ரேஞ்ச் ஆஃப் ஏஜென்ட்ஸ்க்கு எதிராக செயல்படும். அதனால் வந்து அது என்னென்னு சொல்லுவோம், நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அடாப்டிவ், இது வந்து இன்னேட் இம்யூனிட்டி வி அக்வயர் இட் ரைட் ஃப்ரம் த பர்த், நம்ம பர்த்லேயே வந்து நமக்கு இருக்கும். அடாப்டிவ் இம்யூனிட்டி ஆர் வி சே இட் ஆஸ் அக்வயர்டு இம்யூனிட்டி. ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா நம்ம உடம்புக்குள்ளே நம்மளுடைய ஒரு இன்ஃபெக்ஷியஸ் பாடி வந்த பிறகு, ஒரு ஏஜென்ட் நம்ம உடம்புக்குள்ளே வந்த பிறகு நமக்கு எதிராக செயல்படுறது. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் த அடாப்டிவ் இம்யூனிட்டி ஆர் அக்வயர்டு இம்யூனிட்டி. ஸோ these are the two major subdivisions of innate immunity. Now we are going to study about innate immunity. Innate immunity, or we say it as the non-specific immunity, or we can say it as the natural immunity. So it is the phenomenon
that we have to resist ourselves from diseases. So natural phenomenon that we possess to resist ourselves from diseases from birth. நம்ம பிறப்புல இருந்து நம்ம நேச்சராகவே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சில நோய் எதிர்ப்பு திறன். So they are classified into 4 barriers. So we are going to study about this. So this is one important 5-mark question, the different barriers of innate immunity. So coming to the first barrier is the anatomical barrier, நம்மளுடைய skin. ஸோ நம்ம ஸ்கின் வந்து என்ன பண்ணணும்னா it will prevent the entry of the microbes. அதோடைய அசிடிட்டி பார்த்தீங்கன்னா 3 to 5 இருக்கும். ஸோ நார்மலாகவே வந்து ஒரு pH வந்து பிலோ 7 இருந்ததுன்னா we say it as acidic. அந்த அசிடிக் நேச்சரே வந்து என்ன பண்ணுன்னா மைக்ரோப்ஸோட க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் த மியூக்கஸ் மெம்ப்ரேன். ஸோ மியூக்கஸ் மெம்ப்ரேன் வந்து நம்மளுடைய நேசல் பேசேஜ், ப்ராங்கை இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த மியூக்கஸ் வந்து இந்த ஃபாரின் ஏர்போன் பார்ட்டிகிள்ஸை வந்து என்ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வெளியே அனுப்பிடும். ஸோ திஸ் இஸ் த நேச்சுரல் anatomical barrier we have. So next, going on to the next barrier, that is the physiological barrier. So physiological barrier பார்த்தீங்கன்னா first வந்து நம்மளுடைய body temperature. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சரே வந்து நம்மள என்ன பண்ணணும்னா எந்த ஒரு ஃபாரின் பேத்தோஜனும் க்ரோ பண்ண முடியாமல் அதை இன்ஹிபிட் பண்ணும். நமக்கு வர ஃபீவர், ஹை டெம்பரேச்சர் அதுவும் வந்து என்ன பண்ணணும்னா பேத்தோஜன்ஸோட க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணும். நெக்ஸ்ட் அனதர் ஃபிசியாலஜிக்கல் பேரியர் இஸ் த லோ pH. நம்மளுடைய கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ், நம்மளுடைய ஸ்டொமக்கில் செக்ரீட் பண்ணுற HCl அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட்ற இன்ஜஸ்டட் ஃபுட்டில் இருக்கிற மைக்ரோப்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும் அதோடைய அசிடிட்டினால். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் திங், chemical mediators. ஸோ கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லைசோசைம் இருக்குது, இன்டர்ஃபெரான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து நம்மள WBC ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த லைசோசைம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைசோசோம் வேறு, லைசோசைம் வேறு. திஸ் இஸ் த antibacterial agent that will destroy the bacterial cell wall and prevent them from cell division and growing. So next is the இன்டர்ஃபெரான்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஆன்டிவைரல் ஸ்டேட்டாக அன்இன்ஃபெக்டட் செல்ஸில் இருந்து எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அனுப்பிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா இந்த லூக்கோசைட்ஸ், தட் இஸ் த WBC செல்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்மளுடைய பேத்தோஜன்ஸ் நம்ம இதுக்குள்ளே வந்தாலும் அதுக்கு எதிராக செயல்பட்டு நம்மளை வந்து என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னா என்னதுன்னா இந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணும் போய் ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கலை வந்து அப்படியே வந்து ட்ராப் பண்ணி உள்ளே எடுத்து அதை என்கல்ஃப் பண்ணி டைஜஸ்ட் பண்ணும். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் த ஃபேகோசைட்டோசிஸ். கம்மிங் டு த ஃபேகோசைட்டிக் பேரியர். ஸோ நம்ம சொன்னோம் ஃபேகோசைட்டாசிஸ் WBC செல்ஸ் பண்ணோம். ஸோ இந்த WBC செல்ஸ்லேயே ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்குது. தே ஆர் த மோனோசைட்ஸ் அண்ட் த நியூட்ரோஃபில்ஸ். அப்புறம் டிஷ்யூ மேக்ரோஃபேஜஸ் இருக்குது. மேக்ரோஃபேஜஸ்ன்றது என்ன ஒன்றும் இல்லை, மோனோசைட்ஸே வந்து என்ன பண்ணும் நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அது என்லார்ஜ் பண்ணி மேக்ரோஃபேஜஸாக மாறும். ஸோ தட் வில் பி ஸ்டடிங் இன் த அதர் லெசன்ஸ். ஸோ இந்த மேக்ரோஃபேஜஸ் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்தாலும் அதை ஃபேகோசைட்டஸ் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த நேச்சுரல் பேரியர். கம்மிங் டு த இன்ஃப்ளமேட்ரி பேரியர். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு இது வந்தாலும் என்ன ஆகும், உடனே வந்து அந்த இடம் வந்து வீங்கும், ஒரு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தேர் வில் பி ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற டிஷ்யூஸ் வந்து என்ன ஆகும், டேமேஜ் ஆகிடும். அந்த டிஷ்யூஸ் டேமேஜ் ஆனோடனே அந்த இன்ஃபெக்டட் ஏரியாவில் என்ன ஆகும்னா லீக்கேஜ் வரும். லீக்கேஜ் வந்தோடனே என்ன இருக்கும், அங்கே இருக்கிற அந்த வாஸ்குலர் ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ளூயிடு போய் அந்த ஃப்ளூயிடில் என்னெல்லாம் இருக்கும்னா கீமோடாக்டிக் சிக்னல்ஸ் லைக் செரோட்டோனின், ஹிஸ்டமைன், ப்ராஸ்டோகிளாண்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும், அந்த லீக்கேஜை வந்து ஃபில் பண்ணி நமக்கு வந்து அது வீக்கமாக மாறும். ஸோ அந்த மாதிரி வீக்கமாக இருக்கும் போது அந்த வாஸ்குலர் ஃப்ளூயிடில் என்ன இருக்கும்னா அந்த ஃபேகோசைட்டிக் செல்ஸ் இருக்கும். அந்த ஃபேகோசைட்டிக் செல்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த இதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ தட் இஸ் அனதர் இன்ஃப்ளமேட்ரி பேரியர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ டேமேஜ் இருக்கிற இடத்துல வந்து இந்த chemotactic signals like the serotonin,
ஹிஸ்டமைன் ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த இதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பேர் என்னதுன்னா டயாபெடிசிஸ். ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் டு மார்க். ஸோ இந்த கம்ப்ளீட் 4 barriers of innate immunity is one important 5-mark question. You learn this, read your daily lessons and do the home test. I want you to submit in full strength. Only few students are doing homework. All of you do your homework and submit. Meet you in the next video. Stay curious, children.